வணக்கம் மக்களே. ஸ்டாலினின் முன்னாள் விசுவாசியை கொளத்தூருக்காக கூறு தீட்டுகிறாரா இபிஎஸ் அவர்கள்? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முன்னாள் முதல்வர் பழனிசாமியை எதிர்த்து எடப்பாடியில் திமுக யாரை நிறுத்தப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பைப் போலவே கொளத்தூர் தொகுதியிலும் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக யாரை நிறுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். 2011 கொளத்தூர் தொகுதி உதயமானதில் இருந்து ஸ்டாலின் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்து வந்திருக்காங்க. 2011 கொளத்தூரில் ஸ்டாலினும் அதிமுக தரப்பில் சைதை துரைசாமியும் மோதினாங்க. அடுத்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகரை வென்று எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவோட ஆதி ராஜாமாவை விட 70,384 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடித்து தமிழகத்தின் முதல்வரானார் ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே எம்ஜிஆர் கிட்ட அரசியல் பழகிய சைதை துரைசாமியும் கேசிடி பிரபாகரையும் ஜெயலலிதாவிடம் அரசியல் படித்த ஆதி ராஜாமையும் ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தி தோற்றுப்போன அதிமுக இந்த முறை திமுகவோட ஒவ்வொரு அரசவை நன்கு அறிந்த வலுவான வேட்பாளரை நிறுத்தும் திட்டத்தில் இருக்கிறதுனே சொல்லலாம். அந்த வகையில் புரசைவாக்கம் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏவான விஎஸ் பாபுவை கொளத்தூரில் நிறுத்த அதிமுக தலைமை தன்னோட முதல்கட்ட பரிசீலனை வைத்திருப்பதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் வட சென்னை திமுகவில் அசுர சக்தியாக இருந்தவர் தான் இந்த விஎஸ் பாபு அவர்கள். வட சென்னை மாவட்ட திமுக செயலாளராக இருந்த இவர் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் புரசைவாக்கத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாங்க. 2011 புரசைவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உதயமானது. இதுக்கப்புறம் 2011 ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டியிட்டதால் அப்போது விஎஸ் பாபுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கொளத்தூரில் ஸ்டாலினின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தவர் பாபு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கே சேகர் பாபு புதிய வரவாக திமுகவுக்கு வந்தாங்க. அவருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததுனால 2011 தேர்தலுக்கு பின்னாடி ஸ்டாலினை எதிர்த்து கொண்டு திமுகவிலிருந்து விலகிய பிஎஸ் பாபு அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சாங்க. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னாடி அதிமுகவிலும் அவருக்கான முக்கியத்துவம் குறைந்து போனது என்பது உண்மை. இந்த நிலையில் 2017 நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக களப்பணி செய்ததாக கூறி 2018 விஎஸ் பாபு உள்ளிட்ட 168 பேர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டாங்க. இது குறித்து நம்மிடம் பேசிய கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் சில பேரும் இவரை நிறுத்தினால்தான் ஸ்டாலினுக்கு சரியான போட்டியாக ஏற்படுத்துவார் என்பதால் தான் விஎஸ் பாபுவோட பெயரை இபிஎஸ் பரிசீலனைக்கு எடுத்திருக்க வேண்டும் என்றும் அதிமுகவின் செல்வாக்கான தலைவர்களை தங்கள் பக்கம் இழுத்து அவர்களுக்கு அமைச்சரவையிலும் இடமளித்து கட்சியை வளர்த்து வருகிறது திமுக. அதுபோல தான் ஒரு காலத்தில் திமுகவில் பவர்ஃபுல் சக்தியாக இருந்த பாபுவை சாய்ஸாக எடுத்திருக்கிறது இபிஎஸ் என்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.